எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைக்கலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டின் அறைகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறைங்கிறது மிக முக்கியமானது. தெய்வ சக்திகள் பகல் பொழுதிலே நடமாடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பூஜை அறை. இரவு நேரத்தில் தெய்வ சக்திகள் சமையல் அறையில் நடமாடுவாங்க. சரிங்களா? இந்த பூஜை அறை அப்படிங்கிறது எப்போதும் சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருக்க வேண்டும். பல பேர் பூஜை அறையை சரியாக பராமரிக்க மாட்டாங்க. இந்த பராமரிப்பு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் சரி, சுத்தமாக இல்லாத சமையலறையும் சரி, வீட்டுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். ரெண்டுமே சுபதேவதைகள் வசிக்கும் இடம். பகல் பொழுதுல தெய்வங்கள் நடமாடும் இடம் பூஜை அறைன்னு சொன்னோம். அதனால தான் நம்ம பூஜை செய்யும் பொழுது சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சு கும்பிட்றோம். பாலும் சர்க்கரையும் கலந்தோ அல்லது பானகமோ நிவேதத்தில் நிறைய இருக்குது. எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், வாராகிக்கு சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி உங்களால் என்ன நிவேதனை வைக்க முடியுமோ அதை வச்சு கும்பிட்றதுங்கிறது ரொம்ப உசிதம். ஏன்னா அங்கே இருக்கிற தேவதைகளுக்கு பசியை ஆற்றக்கூடிய விதமாக நீங்கள் அளிக்கும் உணவுகள் அமையும். சார், நாங்கள் இது எதுவுமே வைக்க முடியல சார், என்ன சார் பண்ணலாம்? ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை வைத்தால் கூட போதும். சரிங்களா? பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், பூஜை அறையில் கட்டாயமாக தண்ணீர் வைக்க வேண்டும் அப்படின்னுட்டு. அதுக்குன்னு பாத்திரம் இருக்குது, பஞ்சகவிய பாத்திரம் அப்படின்னுட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு பூஜை அறையில் வைக்கலாம். சரிங்களா? அந்த தண்ணியில் துளசி போட்டு வைக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக வெல்லத்தை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இரவு நேரத்தில் சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சாப்பிட்ட உணவுகளில் கொஞ்சமாவது உணவை பேலன்ஸ் வச்சுட்டு தூங்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிற பழக்கம் இருந்தது. ஈவினிங் சாப்பாடு செய்யும் போதே கொஞ்சம் சாதத்தை எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. சமயக்கட்டில் சாப்பாடு இருந்த மாதிரியும் ஆச்சு, நம்ம காலையில் எழுந்திருச்சு அந்த பழைய கஞ்சை போட்டு குடித்த மாதிரியும் ஆச்சு. ஏன்னா எப்படி பகல் பொழுதில் பூஜை அறையில் சுவாமிக்கு நிவேதனம் வைக்கிறோமோ அதே மாதிரி இரவு பொழுதில் சமையல் அறையில் நடமாடுற தேவதைகளுக்கு நாம் சாப்பாடு வைக்கணும். அதனால தான் மொத்த சாப்பாட்டையும் சுரண்டி சாப்பிடக்கூடாது இரவு டைமில் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தான் சப்பாத்தி மயமாயிடுச்சே. நைட்டானால் யாரும் சாப்பாடு சாப்பிட்றதில்ல, சப்பாத்தி சாப்பிட்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு அரை சப்பாத்தியாவது வச்சுருங்க. அதுக்குன்னு சாப்பிட்டுட்டு தட்டில் மிச்சம் வச்சிடாதீங்க. எச்சி சப்பாத்தி வைக்கக்கூடாது. சுட்ட சப்பாத்திலேயே அரை சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி வச்சுருங்க. காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு சாப்பிடுங்க. ஏதாவது உணவு பண்டம் இருக்கணும். இரவு நேரத்தில் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்கள நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அன்னபூரணி வாசம் செய்யும் இடம் சமையலறை. ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் மன நிம்மதியையும் வீட்டார்களுக்கு கொடுப்பவள் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னபூரணி தான். அவள் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உணவில் தான். ஸோ அவளை தினம் நாம் கையாளணும். அதாவது டெய்லி சமைங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி பிஸி ஷெடியூல் ஆகிடுச்சு. வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள் பெண்கள்னு சமமாக வேலைக்கு போகிறாங்க. ஸோ நாம் பழைய பஞ்சாங்கத்தை பாட முடியாது.
அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா சொல்கிறது. இதில் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, சுவாமி பூஜை அறையில் என்னென்ன படங்களை வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பொதுவாக பூஜை அறையில் முழுமுதற் கடவுளான விநாயகரின் படம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கல்விக்கு கடவுளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பெருமாள், முருகன் இவங்கள மாதிரியான தெய்வங்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் வாழ்வதற்கு பார்த்திங்கன்னா செல்வம், கல்வி, வீரம் எனும் மூன்றும் அடிப்படை. ஸோ அந்த மூன்றையும் அருளும் தெய்வங்களின் படங்கள் இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுளான விநாயகரோட ஃபோட்டோ கட்டாயமாக இருக்கணும். இதனை தவிர்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் புகைப்படங்கள், குலதெய்வத்தின் புகைப்படங்கள், அதாவது குலதெய்வம் சாந்தமாக இருந்தால் மட்டும் நான் அதை பற்றி சொல்கிறேன். குலதெய்வத்தின் புகைப்படங்கள், அதே மாதிரி சித்தர்களுடைய புகைப்படங்கள், இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கலாம். மூதாதையர்களினுடைய புகைப்படங்களை வைக்கலாமா அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேட்குறாங்க. சார், எங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அதாவது உங்களோட வாழ்ந்துருப்பாங்க அல்லது உங்கள் மூதாதையர்களாக இருப்பாங்க, இப்போ அவங்க காலமாகிடுப்பாங்க. அவங்க ஃபோட்டோவை நாம் பூஜை அறையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால், பூஜை அறையில் இறந்தவர்களினுடைய புகைப்படத்தை வைக்கவே கூடாது. நான் சமீபத்தில் என்னுடைய நண்பரின் இல்லத்திற்கு போயிருந்தேன். அவர் பூஜை செஞ்சார். அவரோட பூஜை அறையில் அவங்களோட பாட்டி ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், கட்டாயமாக இது தவறான விஷயம், இந்த ஃபோட்டோவை நீங்கள் நீக்கிடணும். எங்கே வைக்கலான்னா வேறு எங்கே மாட்டி வச்சுக்கலாம். டெய்லி அவங்கள வணங்குங்க. மூதாதையர்களை வணங்காமல் யாரும் கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வணங்குங்க, அது பிரச்சனை இல்லை. பட் எங்கே வச்சு வணங்குறீங்கிறது தான் முக்கியம். எப்பயுமே மூதாதையர்களுடைய புகைப்படத்தை சுவாமி படங்களோடு சேர்ந்து வைக்கவே கூடாது. ஏன்னா மனிதன் தெய்வ நிலையை தான் அடைய முடியும். அதுவும் இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் சித்தர்கள்லாம் மனிதனாக இருந்தாங்க, தெய்வ நிலையை அடைஞ்சு கடவுள் ஆயிட்டாங்களே அப்படின்னா, அவர்கள் தன்னுடைய ஜீவனை தானே போக்கிக் கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள், சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு மரணம் வந்தது, நாம் இறைவன்கிட்ட போயிட்டோம். ஸோ நம்மளாம் ஆத்மாக்கள், அதாவது நாமன்னு சொல்கிறது நாமளும் ஒரு நாள் இறந்தோம்னா நாமளும் ஆத்மாக்கள் தான். ஸோ அந்த தெய்வீக நிலையை அடையாத எழுந்த மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்குதல் மிக முக்கியம். அவர்களை தனியாக வைத்து வணங்குறதே சிறப்பாக இருக்கும். அடுத்து பூஜை அறையில் இடம்பெற்றிருக்கிற பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் இருக்கணும், குங்குமம் இருக்கணும், விபூதி இருக்கணும். இந்த மூன்றுமே இருக்கணும். இந்த விபூதி அப்படிங்கிறது மனிதன் எவ்வளவு ஆடினாலும் இறுதியிலே சாம்பலாகத்தான் போக வேண்டும். ஸோ ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் விபூதி. குங்குமம் அப்படிங்கிறது லக்ஷ்மி வாசம், மஞ்சள் அப்படிங்கிறது ஆதிசக்தியின் வாசம், இந்த விபூதியில் சரஸ்வதி மாதாவும் வாசம். ஸோ இவர்களினுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு ஒவ்வொருவரின் வீட்டின் பூஜை அறையிலும் ஆரத்தி தட்டு மாதிரி வச்சுக்கலாம். அந்த தட்டில் மஞ்சள், குங்குமம், விபூதி ஆகியவற்றை நீங்கள் வச்சுக்கலாம். சூடம், பத்தி, சாம்பிராணி கட்டிகள், வாசனை திரவியங்களான ஜவ்வாது, பன்னீர், இந்த மாதிரியான திரவியங்களை வச்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே தெய்வ வழிபாட்டுக்கு மின்சார விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. பல இடங்களில் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் பண்ணுறங்கிற பேரில் குட்டி குட்டி பல்ப்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான அதிர்வறைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல். நீங்கள் இறைவனுக்கு ஆரத்தி காட்டி நீங்கள் பிரார்த்திக்கும் போது இறைவனுடைய சக்தி வெளிப்படுற ஒரு நிகழ்வு ஏற்படும். உங்களுடைய அந்த சக்தியும் இறைவனோடு சேர்றதுக்கு ரொம்ப துடிக்கும். அதனால தான் இறைவனை ரொம்ப பயபக்தியோடு வேண்டுற பல பேர் பாருங்கள் அழுவாங்க, சாமி ஆடுவாங்க, ஒரு மாதிரி அவங்க ஒரு ஆக்ரோஷ நிலையை அடைவாங்க. ஏன்னா அவங்க ஆத்மா இறைவன்கிட்ட போகணும்னு துடிக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் சம்மந்தப்பட்டது. இறைவனை உணரத்தான் முடியும். இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி
இறைவனுக்கு நாம தான் உருவம் கொடுத்தோம். இறைவனை முருகனா பார்த்தா முருகன், பெருமாளா பார்த்தா பெருமாள், சிவனா பார்த்தா சிவன், இயேசுநாதரா பார்த்தா இயேசுநாதர், அல்லாவா பார்த்தா அல்லா, புத்தரா பார்த்தா புத்தர். மாதிரி நாம் தான் அவர்களுக்கு உருவம் தந்தோமே தவிர இறைவன் உருவமற்றவன், அவன் ஒருவனே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த இறை ஜோதியில் உங்கள் ஆத்மா சேர்றதுக்கு துடிக்கும். அதனால தான் பூஜை சமயத்தில் ரொம்ப ஒரு இந்த உடுக்க பம்பை படையெல்லாம் போட்டு பூஜைகள் செய்வாங்க கிராமங்களில். அப்போல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க ஆடி அந்த பூஜையை செய்வாங்க. இப்போ நம்மளையே அறியாமல் அந்த வைப்ரேஷனில் தான் உடல் அந்த ஆட்டம் ஆடுகிறது. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்வுகள் எக்காரணம் கொண்டும் தடைபடக்கூடாது. இது ஒரு நல்ல நிகழ்வு. இறைவனுடைய அருளை பெறுறதுக்கு நாம் முயல்றது, இது எல்லாமே நல்ல விஷயம். பட் இதற்கு தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சார விளக்குகள், மின்சார வெளிச்சங்கள். பூஜை அறையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பல்பு போட்டுக்கோங்க, குட்டி பல்ப் மட்டும் இருக்கட்டும். பூஜை டைமில் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பல்பும் கூட ரொம்ப மைல்டான ஒளியை வெளிப்படுத்துகிற பல்பாக தான் இருக்கணும். பூஜை அறையில் சுவிட்சை போட்டோடனே பளீர்னு வெளிச்சம் வரும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. பூஜை அறை எப்போதுமே தீபங்களின் ஒளியால் மட்டுமே காட்சி அளிக்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம், நெய் தீபம் என்று தீபங்களினுடைய ஒளியால் மட்டுமே உங்களுடைய பூஜை அறை காட்சி அளிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரியான மின்சார ஒளிகளை ஏற்படுத்த நீங்கள் அதிகப்படியான வைப்ரேஷனை உங்களால் உணர முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வெறும் தரையில் அமர்ந்து எப்பயுமே தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் எந்த மந்திர ஜபம் எந்த பூஜைகள் செய்கிறதா இருந்தாலும் தரையில் ஒரு துணியை விரித்து அது மேலே அமர்ந்து செய்யலாம், அல்லது பலகையை போட்டு உட்காந்து செய்யலாம். இந்த 2 முறைகளில் தான் செய்யணும். வெறும் தரையில் உட்காந்து இறை வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தெய்வீக ஆற்றல், அந்த அதிர்வுகளை பூமி கிரகித்து கொள்ளும். பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஈர்ப்பு விசை நாம் நினச்சிட்டு இருக்கிறது பொருள்களுக்கு தான் இருக்குது. பொருளை தூக்கி போட்டால் கீழே விழுது, ஸோ பூமிக்கு ஈர்ப்பு விசை, இவ்வளோ தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். பட் அது அப்படி இல்லை, அதிர்வுகளையும் பூமி கிரகிக்கும். சரிங்களா? அதனால் எப்பயுமே தெய்வ வழிபாடு செய்கிறச்ச வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது. அடுத்து நாம் இந்த சுவாமி படங்கள், சிலைகள், இதுக்கு வருவோம். வீட்டு பூஜை அறையில் சார்ந்த தெய்வங்களினுடைய புகைப்படங்களும் அவர்களுடைய விக்கிரகங்களும் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளலாம். சார்ந்த தெய்வங்கள் அப்படின்னா எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகர், பெருமாள், அதே மாதிரி முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, இவங்கெல்லாம் சார்ந்த ரூபங்கள். இது மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பார்க்கும் பொழுது தோற்றத்திலே அன்னையினுடைய தோற்றமாகவும் அல்லது ஒரு அப்பாவுடைய கனிவான பாசமாகவும் இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வைக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போது காளியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காளியம்மனில் பல வகைகள் இருக்கிறாங்க. நிறைய கோயில்களில் காளியம்மனுக்கு சைவந்தான், நிறைய கோயில்களில் காளியம்மனுக்கு பலி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் தெய்வம் உக்ர தெய்வமானு பார்த்துக்கணும். அவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்களோட தோற்றம் உக்கிரமானதாக இருக்குதா, பார்க்கும்போதே பயம் ஏற்படுத்துகிற மாதிரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஏற்படுத்துகிற புகைப்படங்களை, அப்படி ஏற்படுத்தக்கூடிய தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது. சரிங்களா? இப்போது பெருமாளை கும்பிடுங்கன்னு சொன்னா, அதே பெருமாள் உக்கிரமாக நரசிம்ம ரூபத்தில் இருக்கும்போது வணங்கக்கூடாது நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு. அதே நரசிம்மர் லக்ஷ்மியோடும் பிரகநாதனோடும் ரொம்ப சாந்தமான ஒரு தோற்றத்திலே கனிவாக காட்சியளிக்கிறவரை நம்ம வீட்டில் வச்சு கும்பிடலாம். அப்பாவாக காட்சியளிக்கிற சிவபெருமான் ருத்ர ரூபத்தில் இருக்கும்போது நம்ம வச்சு வழிபட முடியாது. அதே சிவபெருமான் பார்த்திங்கன்னா சொர்ணாகிருஷ்ண பைரவராக இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். குடும்பத்தோட சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார்னு குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோ எடுத்து வழிபாடு செய்யலாம். இன்னும் சொல்கிறேனே, மாரியம்மன் எவ்வளோ உக்ர தெய்வம். ஆனால் சமயபுரத்தம்மாவை நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றோம். ஏன்னா சமயபுரத்தம்மாவை பார்க்கும்போதே அந்த ஒரு கனிவு, அந்த ஒரு பாசம், ஒரு தாய் மாதிரி இருப்பாங்க.
ஸோ வச்சு கும்பிட்றோம். வாராகி பற்றி சொல்லணும்னா அதர்வன வேத தேவதைன்னு சொல்கிறோம். 4 வேதத்தில் 4வது வேதம் தான் அதர்வன வேதம். மாந்திரீகம், ஏவல், பில்லி, சூனியங்களுடைய மிக முக்கியமான வேதமே அதர்வன வேதம் தான். அந்த வேதத்தினுடைய தாய் பார்த்தீங்கன்னா வாராகி. பேர்பட்ட உக்கர ரூபிணியான வாராகி, அவளை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பயம் வருமா? வாராகி பார்த்தா ஒரு கனிவு, ஒரு தாயுள்ளத்தோடு அவள் தரிசனம் புரிவாள். பேர்பட்ட அந்த வாராகியை நாம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். சரிங்களா? கிருஷ்ணரை நாம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இவர்களை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். சாந்தமாக இருக்கிறவங்க. இதே கேள்வி அடுத்து வரும், குலதெய்வத்தினோட ஃபோட்டோ எப்படிங்க சார் அப்படின்னு வரும். உங்கள் குலதெய்வம் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்கணும். அது ஃபோட்டோ பார்க்கலாம், இல்லை குலதெய்வத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ரூபம் எப்படி, அவங்களுடைய குணம் எப்படின்னு பார்க்கணும். முனியப்பன், ஐயனார், கருப்பண்ணசாமி இவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களாம் உக்ர தெய்வங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? இவங்கள பூஜையில் வச்சு நாம் வழிபட முடியாது. அதற்கு பதிலாக நாம் டெய்லி காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றும் போது அவங்கள மனசில் நினச்சிட்டு ஏற்றணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தெய்வம் முனியப்பராக இருக்கிறார் அப்படின்னா அவரை மனசில் நினச்சிட்டு தீபம் ஏற்றணும். எப்பயுமே காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு தான் தீபம் ஏற்றணும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தினுடைய தோற்றம், அவர்களுடைய ரூபம், இதனை வைத்து நாம் பூஜையில் வைக்கணுமா வைக்கக்கூடாதான்னு நாம் தீர்மானிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலைகள். இப்போது நிறைய ஒரு மிக அதிகமாக பரவலாக சிலை வாங்கி வீட்டில் வைக்கிறதுங்கிறது பெருகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. யாரை கேட்டாலும் நான் இந்த சிலை வாங்கி வைக்கிறேன், நான் அந்த சிலை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை அறையில் சிலை வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோ வைக்கிறோம், கும்பிட்றோம், ஓகே, வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை கூட நாம் அந்த பூஜையை செய்யலாம். ஏன்னா எனக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில். பட் சிலைகளை வைக்கிறச்சே அதுக்கான வழிபாடை நம்ம கட்டாயம் முறையாக செஞ்சே ஆகணும். அதனால் சிலை வழிபாடு முடிந்த அளவுக்கு என்னால் ப்ராப்பராக செய்ய முடியும், அதுக்கான ஆஸ்தான அனுஷ்டானங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை தவிர்த்து விடுவதே நல்லது. சரிங்களா? சிலைகள்னு பார்க்கும் பொழுது உங்கள் கட்ட விரல் சைஸுக்கான சிலைகளை மட்டும் வீட்டில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யலாம். ஏன்னா கட்ட விரல் சைஸுக்கான சிலைகளை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது அதற்கு பூஜைகளை நீங்கள் டெய்லி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்ட விரல் சைஸுக்கு மேலான சிலைகளை நாம் வீட்டில் வச்சு கும்பிடும் பொழுது தான் அதற்கான பூஜைகளை ரெகுலராக செய்யணும். ஸோ சிலை வைக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கட்ட விரல் சைஸுக்கு உண்டான சிலைகளை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சார் எந்த மாதிரியான சிலைகளை வச்சு சார் கும்பிடலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய சிலைகள் இருக்குது. கிருஷ்ணர் சிலை இருக்குது, பிள்ளையார் சிலை இருக்குது, முருகர் சிலை இருக்குது. எந்த சிலை வேணாலும் வச்சு வழிபாடு செய்யலாம். சில நண்பர்கள் கேட்பாங்க, சார் நான் கொஞ்சம் பெரிய சிலையாக வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், பட் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே கட்ட விரல் சைஸுக்கான சிலையை மட்டும் வச்சு கும்பிடுங்கன்ட்டிங்களே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்தால் கவலையே விடுங்க. சாய்நாதர் சிலை இருக்கு இல்லையா, சாய்பாபா சிலை, அந்த சிலையும் கிருஷ்ணருடைய சிலையும், இந்த 2 சிலைகளையும் நீங்கள் எவ்வளோ பெரிய சிலையாக வாங்கி வீட்டில் வச்சு கும்பிட்டாலும் எந்த தோஷமும் பிரச்சனையும் வரவே வராது. உங்களுக்கு அப்படி சிலை வாங்கி வச்சு கும்பிடணும், நாங்கள் டெய்லி பூஜை பண்ண முடியாது, ஏதோ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நாங்கள் பண்ணுவோம், பட் வீட்டில் சிலை அமைப்பு நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா தாராளமாக சாய்பாபாவினுடைய சிலை எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுங்க. கிருஷ்ணருடைய சிலை நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் வாங்கி வச்சு கும்பிடுங்க. இவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கடுமையாக கடைபிடிக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இவர்களால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இவர்களுடைய அருளாசி மட்டுமே உங்களுக்கு கிடைத்திடும். இவர்களை தவிர மற்ற தெய்வங்களினுடைய சிலைகளை கட்டவிரல் சைஸ்க்கு வாங்கி வச்சு நீங்கள் வேண்டி பிரதிஷ்டை பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.